கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவர் உண்டு பண்ணின ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் என்று முதல்ல நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் கர்த்தர் உண்டு பண்ணின நாளிலே களி கூர்ந்து மகிழ்வதற்கு பதிலாக துக்கத்தோடு தங்களுடைய காலத்தை ஓட்டுறாங்க. பிரச்சனை யாருக்கு தான் இல்லை? உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? ஆண்டவர் சொல்லியிருக்கார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தனா உங்கள் கூட இருந்து உங்களுக்கு வெற்றியை தருவேன். அப்போ கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு நாளையும் நீங்கள் சந்தோஷமாக களி கூறுதலின் நாளாக நீங்கள் கொண்டாடும்படி கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? இது சாத்தியமா அப்படின்றது நீங்கள் நினைக்கலாம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் களி கூற முடியுமா? இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில் நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அப்படின்னா முடியும். எப்படி முடியும்னா, ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு மனநிலை வந்ததுன்னா சந்தோஷமாக இருக்க முடியும். தலை போகிற காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு தெரியாமல் உனக்கு ஒன்று வரலைன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அப்போ அந்த வேதனைக்குரிய காரியம் உன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அது ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் வரும். முதல்ல எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்க. அப்படின்னாச்சு என்னென்னா, அதை பெருசாக நீ கவலைப்பட்டு என்ன நடக்க போகுது? இன்றைக்கி நிறைய பேர் ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி பெருசாக்கி விட்டுறாங்க. அப்படின்னா என்னென்னா, என் ஆண்டவருக்கு முன்னால் இது ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்ல, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், தேவ பிள்ளைகளுக்கு முன்னால் சமபூமியாவாய் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பெரிய பர்வதமே, நீ பெரிய பிரச்சனையாக இருந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை, ஏன்னா பெரிய ஆண்டவர் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார். ஸோ நீங்கள் மகிழ்ந்து களி கூறணுன்னா எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும். எது நடந்தாலும் ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லணும். இந்த சோதனைக்குள்ளால் என்னை தூக்கி போட்ட ஆண்டவர் தூக்கி வெளியே கொண்டு வருவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். வேதம் சொல்லுகிறதல்லவா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டி வெளியே வரும். அப்படின்னா உங்களால் நான் உள்ளே விழுந்தது உண்மை தான், நீங்கள் தூக்கி என்னை உள்ளே போட்டது உண்மை தான், ஆனால் கண்டிப்பாக என்னை மீட்டு வெளியே கொண்டு வரீங்க. அந்த நம்பிக்கை இருந்ததுனாலே டிப்ரெஷனுக்கு போக மாட்டோம். அந்த நம்பிக்கை இருந்தாலே பின்மாற்றத்துக்கு போக மாட்டோம். எனவே இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா, என்ன நடந்தாலும் ஸ்தோத்திர ஆண்டவரே, உன் தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுவோம். உன் தலையிலேருந்து ஒரு முடி கீழே விழுந்தால் கூட ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்காது. அது சின்ன முடியோ இல்லை பெரிய லாங் ஹேரோ ஆண்டவருக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நாளையும் ஒரு மன மகிழ்ச்சி நாளாக கொண்டாடணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, காலையிலே அந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு மன மகிழ்ச்சி நாளாய் அமையும்படி எனக்கு ஆசீர்வதிச்சு தாங்கன்னு சொன்னால் அந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்படின்னா நான் போகிற இடத்துல இப்படி சொல்லிட்டு போனால் எனக்கு பிரச்சனையே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். ஆனால் அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய பலனையும் அதிலிருந்து மீண்டு சந்தோஷமாக வெளியே வரக்கூடிய வழியும் ஆண்டவர் ஒன்று பண்ணும். சில நேரத்தில் வரோம், அதுலேருந்து மீண்டு வரீங்க. சில நேரத்தில் பிரச்சனை வராமலும் ஆண்டவர் பாதுகாப்பார். ஸோ அதனால் நீங்கள் ஆண்டவர் மேலே உங்கள் விசுவாசத்தை வைங்க, கண்டிப்பாக அற்புதங்கள் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் இனி களி கூறுகிற நிறைய சுப காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போன காரியங்கள் எல்லாத்துலேயும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஜபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் தான், அதிலே நாங்கள் களி கூர்ந்து மகிழ கடவுள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறீர். களி கூர்ந்து மகிழணும், அந்த ஒவ்வொரு நாளையும் துக்கத்தோடு செலவு பண்ணக்கூடாது என்று சொல்லி நீங்களே எங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் துக்கத்தில் விழுந்து விடாதபடிக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை நீர் குணமாக்கும், வார்த்தையை அனுப்பி எங்களை தூக்கி நிறுத்தும். தாவீது சொன்னான், ஆண்டவரே, உங்கள் வார்த்தை மட்டும் கிடைக்கலன்னா நான் துக்கத்தில் என்றைக்கோ செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொன்னானே. அதே போல் ஆண்டவரே, நாங்கள் துக்கத்தில் செத்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகள் எங்களுக்கு களி கூறுதலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் சமாதானத்தையும்
நம்பிக்கையும் கொண்டு வரும்படி என் பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களுக்கு வேண்டியது எல்லாம் தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.